ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் சொல்லி, இந்த விட்டு கொடுக்குறங்கிற வார்த்தை இருக்கே, அது ஒன்றும் இல்லை. இங்கிலீஷில் அது அழகாக கிவ் அண்ட் டேக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்தியாவில் பார்க்க பிடிக்காத ஒரு நீதிமன்றம் இருக்கிறது என்றால், எதுக்கு வேணா நீதிமன்றம் இருக்கட்டும், கோர்ட் இருக்கட்டும், மனசை உழுக்கிற ஒரு நீதிமன்றம் இருக்கின்றார். இந்த விவாகரத்துக்காக ஒரு நீதிமன்றம் இருக்கிறது, அதை பார்க்கும்போது அப்படியே ரத்த கண்ணீர் வருகிறது. காரணம், அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் சொல்றாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு விவாகரத்தை கோரி ஆணும் வருகிறான், பெண்ணும் வருகிறாள். ஸோ இந்த விட்டு கொடுக்குறதுங்கிற வார்த்தை இருக்கே, சாதாரண வார்த்தை இல்லை. இவங்க பேசுறதுலேருந்து நீங்கள் பல கருத்துக்களை புரிஞ்சுக்கணும். எங்கே நம்ம பாரிஸ் ராஜா அவர்கள் இல்லத்தரசி, அருமையான பேச்சாளர், அவங்க விட்டு கொடுக்குறாங்களா பார்ப்போம். அதிகம் விட்டு கொடுப்பது ஆண்களா பெண்களா? அதிகமா யார் விட்டு கொடுக்கிறா? பெண்கள் தான் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் விட்டு கொடுக்கறாங்க. நடுவர்களே, நல்லவங்களோ கெட்டவங்களோ, கருப்போ சிகப்போ வெள்ளையோ, ஒரு கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறம் என் அப்பா அம்மா பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை, நான் நல்லா படிச்சிருக்கோம், நான் படிச்சது எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி, ஆனா எங்க அப்பா எனக்கு பார்த்த மாப்பிள்ளை பிஏ. கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டாரு அப்பா. நான் சொன்னேன், அப்பா மாப்பிள்ளை பிஏ படிச்சிருக்காரு, நான் எம்ஏ எம்ஃபில் படிச்சிருக்கேன், அதை போட்டா அவருக்கு தன்மான குறைச்சல் வந்துருன்னு படித்த படிப்பை கூட முன்பின் தெரியாத வரப்போகிற கணவனுக்காக விட்டு கொடுப்பது பெண்ணிடம் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா? அப்ப நாங்க தான் அதிகமா விட்டு கொடுத்து போறோம். இவர் என்னமோ சொல்றாரு, நாங்க தான் அதுல உடையில விட்டு கொடுத்தோம். கண்ணன் சார் நல்ல மனுஷன், பேர் பாத்தீங்களா, கண்ணன் கோபியர் கொஞ்சம் ரமணா. ஆனா பேசுறாரு, கடைசியில ஒன்னே ஒண்ணு ஒத்துக்கிட்டார், எல்லாமே பெண்கள் தான் சொல்லி. நிறைவான கருத்து பாத்தீங்கன்னா கடைசியில எங்க அணியில் வந்துட்டார் நடுவர்களே. நோட் திஸ் பாயிண்ட். எஸ் யுவர் ஆனர். உங்களுடைய ஆண்மையை நிரூபிப்பதற்காக, இந்த உலகம் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக, நீ ஒரு ஆண்மகன் என்பதை நிரூபிப்பதற்காக எங்களுடைய சுகதுக்கம் எல்லாம் மறந்து சொன்னாங்கல்ல, அந்த காலத்துல முந்தி சமம் இருந்து 300 நாள் சிறை இருந்து உடல் நடுங்க உயிரம் நடுங்க பெற்றெடுத்த குழந்தை யாருக்கான அடையாளம்? உன்னை ஒரு ஆண்மகனுக்காக உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது பெண்ணினம் அல்லவா? சவம்னா என்ன நடுவர்களே? சவம் என்றால் இறந்து போன உடலுக்கு பெயர் சவம். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது பிரசவம் என்று மறுபிறவி எடுக்கிறாளே, உயிரை கூட அந்த பிரசவத்தில் அவ மாண்டு போலச்சா ஒவ்வொரு பொண்ணுக்கும் பிரசவங்கிறது மறுபிறவிம்பாங்க. அப்படி மறுபிறவி எடுத்து கூட உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்கு ஒரு வாரிசு வேணும், நீ ஒரு ஆண்மகன் என்று இந்த நாட்டிற்கு, இந்த உலகுக்கு பெயர் சாற்ற விட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரிய தியாகி பெண்கள் அல்லவா? என்னமா பேசிட்டு இருக்காரு கண்ணன் சாரு. இந்த சிங்கம்ங்கிற வார்த்தை அடிக்கடி ஆம்பளைங்க யூஸ் பண்றீங்க, தயவு செஞ்சு சிங்கம் சொல்லாதீங்க. பெண் சிங்கம் தான் நிறை எடுக்க போகும், ஆண் சிங்கம் கூட்டுல தான் இருக்கும், எந்த வேலை வெட்டிக்கும் போகாது. பெண் சிங்கம் வேட்டையாடி இறையை கொண்டு வந்து ஆண் சிங்கத்திற்கும் குட்டிகளுக்கும் கொடுக்கும். அது போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய குடும்பத்திற்காக மெக்கானிக் வேலை பார்க்கிறா, ஆட்டோ ஓட்டுறா, வீட்டு வேலை செய்யறா, பிளைட் ஓட்டுறா, ட்ரெயின் ஓட்டுறாங்க. எல்லா துறைகளிலும் இன்றைக்கு பெண்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்களே. ஏன்? சோறாக்குறது ஏன் கடமையா? சம்பாரிச்சு போடுறது உன் கடமை, நீ செய்யணும் விடுறமா கிடையாது. இந்த குடும்பம் எப்பொழுதெல்லாம் தாழ்வான நிலைக்கு போகிறதோ அந்த குடும்பத்துடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக படி தாண்டினா பத்தினியாங்கிறது அந்த காலம், படி தாண்டினாலும் பத்தினி பத்தினிதான் சொல்லி இன்னைக்கு பெண்கள் தைரியமாக விட்டுட்டு வேலை போறாங்களே. யாருக்காக? குடும்ப தலைவனுக்காக, தான் பெற்ற பிள்ளைகளுக்காக, தன்னுடைய மாமனார் மாமியாருக்காக. நாங்க 1000 சண்டை போடுவோம் ஐயா, இல்லைன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. என் பிறந்த வீட்டில் நீ ஏதாவது ஒரு குறை சொல்லும் போதுதான் சண்டை வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா அப்பாவை நாங்க மதிக்கிறோமே, எங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்களா? ஏமா அதானே சொல்லுவோம். என் தாய் வீட்டை பற்றியோ, என் தகப்பனை பற்றியோ, என் அண்ணன் தம்பி பற்றியோ நீ குறைவாக பேசும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்க வீட்டுக்கார்ட்ட, என் மாமனார் மாமியாருக்கு ஒரு பிரச்சனைனா நான் கேட்டுக்குவேன், ஆனா உங்க மாமனார் மாமியாருக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன் நடுவர்களே அப்படின்னு சொல்லுவேன். பரவாயில்ல, மனுஷன் புரிஞ்சுக்குவாரு. நடுவர்களே, இந்த ஆம்பளைங்களும் வாட்ஸ்அப்பும் ஒண்ணு.
ஒரு பெண் இருப்பாள் என்பது நிதர்சனம். எவ்ரிதிங் சக்சஸ்ஃபுல் மேன் ஃபார் உமன், அதுதான் உண்மை. ஒரு வாசிகள் செய்த தியாகத்தால் தான் திருவள்ளுவர் உலகத்திற்கு தெரிஞ்சாரு. ஒரு செல்லம்மா காட்டிய தியாகத்துக்கு பின்னாடி தான் பாரதியார் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சாரு. அவ்வளவு ஏன் நடுவர்களே, திருமதி தமிழ்ச்செல்வி வசந்தகுமார் செய்த தியாகத்தால் தான் இன்றைக்கு 100 கிளைகளை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய வசந்தி நிறுவனர் ஐயா வசந்தகுமார் இந்த உலகத்திற்கு தெரிஞ்சாங்க. இவர்கள் வாழ்வுக்கெல்லாம் வழிகாட்டியது என்னுடைய பெண்ணியம் நடுவர்களே. சிறப்பான பெண்ணினம் தான் எந்த காலத்திலும் அதிகமாக விட்டுக் கொடுக்கக்கூடியது என் இனம் தான், அது பெண்ணினம் தான் நடுவர்களே. இருக்கும் பிடிசோடு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. அது நேர்மை, அது வாய்மை, அது தூய்மை, அதன் பேர் தாய்மை சொன்னார் கண்ணதாசன் அவர்களே. இதுதான் உலகிற்கு நாங்கள் சொல்லக்கூடியது. எந்த காலத்திலும், இனி வரக்கூடிய காலத்திலும் சரி, வாழ்ந்த காலத்திலும் சரி, பெண்கள் தான் அதிகமாக விட்டுக் கொடுக்கக்கூடிய தியாகிகள், தியாகி என்று நடுவர் எப்பவுமே எங்க பக்கம். நல்லதொரு தீர்ப்பை தாருங்கள், நாடு வாழ்த்தட்டும், பெண்ணினம் வாழ்த்தட்டும் என்று கூறி எனக்கு நல்ல வாய்ப்பை தந்த ஐயா முத்தலீப் அவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.